வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு இருக்கக்கூடிய லைனிங் ப்ளவுஸு நம்ம கட் பண்ணுறதுக்கு நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து கட் பண்ணுறது எப்படின்ட்டு தெரியாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறையா கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. அவங்களுக்காக நான் இன்றைக்கி 2 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2ம் ஒரே அளவுள்ளது தான். ஆனால் கொஞ்சம் அதில் வித்தியாசமாக வருது பாருங்கள். 2 ப்ளவுஸுமே ஒன்று ஒரு டபுள் கலரில் வருது. ஒரு ப்ளவுஸ் சேமாக ஒரே மாதிரி வருது. இந்த 2யும் நான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். அதுவும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து எந்த மாதிரி கட் பண்ணணுங்கிறதையும் நான் தெளிவாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ எப்படி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இன்றைக்கி கட் பண்ணுறதுக்காக 2 லைனிங் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 லைனிங்கையும் நம்ம ஒரே அளவில் தான் கட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரே ஆளுக்குள்ளது தான். இப்போ அவங்க ஃபுல் ஒயர் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க உடுத்திருந்த ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸ் நல்லா சுருக்கமாக தான் இருக்குது. இது இந்த மாதிரி சுருக்கம் இல்லாத அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய அளவுகளை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடணும். அளக்கும்போது லைட்டாக இழுத்து வச்சு அளங்க. ஏன்னா இது சுருங்கி இருக்கும். ஒரு சில ஃபுல் ஒயர் ப்ளவுஸ் கொஞ்சம் சரசரன்னு இருக்கிறது ரொம்ப சுருங்காது. இந்த கிளாத் கொஞ்சம் சுருங்கி இருக்குது. அதனால லைட்டாக இழுத்து வச்சு அளந்துக்கோங்க. இப்போ மார்பு சுற்றளவு நான் 9 இன்ச்சு அளந்துருக்கேன். அது கூட ஒரு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். கூடவே ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து தான் நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு நீங்கள் புதுசாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. நான் நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ முதுகோட உயரத்தையும் பார்க்கலாம். அந்த ப்ளவுஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது பாருங்கள். அதனால் லைட்டாக இழுத்து வச்சு அளந்துக்கோங்க. ஏன்னா ஃபுல் ஒயர் ப்ளவுஸ் லேசாக நம்ம இழுத்து வச்சு அளக்கும் போது தான் சரியாக வரும். சுருங்கி இருக்கும். அதனால் முன்கழுத்தும் அளந்துட்டேன். முன்கழுத்து 6.5 இன்ச்சு இருக்குது. இப்போ ஷோல்டரும் அளந்துட்டேன். ஷோல்டர் 2.25 இன்ச்சு இருக்குது. இப்போ ஆம்கூல் அளந்துக்கிடலாம். மெயினாக கண்டிப்பாக அளக்கக்கூடியது இந்த ஆம்கூல் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இதில் 5.25 இன்ச்சு இருக்குது. இந்த கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு. இந்த கப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த பட்டிக்கு மேலே பாருங்கள். ஏன்னா கழுத்தோட உயரம் அதிகமாக வர்றதுனால உங்களுக்கு இந்த கப் சைஸு சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பாடியில் கப்பு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு சைஸும் சின்னதாக வருது. இது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தான் கட் பண்ணுவேன். ஏன்னா அந்த டாட் பிடிக்கிறதுலேயே நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்கீங்க. அந்த டவுட்டும் நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் ரொம்ப அதையும் தெளிவாக கொடுத்தேன்னா பெரிய வீடியோவாக வந்துட்டுருக்கும். அதனால நான் அடுத்த வீடியோவில் அந்த டாட் பிடிக்கிறத பற்றி தெளிவாக வீடியோ கொடுக்குறேன். இப்போ இதை நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த 2 லைனிங்கே நான் ஒன்றா வச்சுருக்கேன். ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சு கரைப்பகுதியை மடித்து போட்டிருக்கேன். 11 இன்ச்சு அளவுக்கு மடித்து போட்டுட்டு நான் அந்த மார்பு சுற்றளவுக்கு தேவையான அளவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். எப்போவுமே நாளாக மடித்து போட்டு கட் பண்ணுவேன் பாருங்க. அதே மெத்தடு தான். இப்போ நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்களும் இருக்கலாம். அதனால நான் மறுபடியும் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போது மறுபடியும் நான் இதை இன்னொரு மடிப்பாக மடிச்சுக்கிட்டேன். மொத்தம் 4 மடிப்பாக இருக்குது. ஷோல்டர் ஒரே ஜாயிண்டில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நமக்கு 13.25 இன்ச்சு உயரத்தோட 2 இன்ச்சு அதிகமாக தேவைப்படுது. அப்போ 15.25 இன்ச்சு அந்த அளவுக்கு நான் மடித்து போட்டுட்டு டேப்பால் அளந்து 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு நேரே கோடு போட்டு விட்டுட போகிறேன். இப்போ சரியான உயரம் நமக்கு கிடச்சிட்டு இப்போ இந்த மடிப்பு பகுதி வருது பாருங்கள். இந்த இடத்துலேருந்து நம்ம கழுத்தோட அகலத்தையும் உயரத்தையும் மார்க் பண்ணணும். இப்போ கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். உயரம் முன்கழுத்து உயரம் நான் 6.25 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு கழுத்து நல்லா இறக்கமாக போடுறதுனால. நீங்கள் நார்மலாக வைக்கக்கூடியதாக இருந்தால் ஒரு 6 இன்ச்சு 6.25 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். ஒவ்வொருத்தரோட ப்ளவுஸ்லேயும் அளந்துட்டு வைங்க. அதனால தான் நான் எப்போவுமே மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்ல மாட்டேன். இப்போ இவங்களுக்கு 2.25 இன்ச்சு ஷோல்டர் இருந்து அது கூட நான் ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கூல் உயரம் 5.25 இன்ச்சு. அதை அந்த பக்கம் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த கார்னரில் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வளைவாக போட்டு விட்டுடலாம். அதே மாதிரி இந்த ஆம்கூல் வளைவுலேயும் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஒரு சில பேருக்கு 1.25 இன்ச்சும் வரும் வளைவு வரக்கூடிய இடத்துல. ஒரு சில பேருக்கு 1.5 இன்ச்சும் வரும். இவங்களுக்கு 1.25 இன்ச்சு வந்திருக்கு. அதனால் நான் அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன்.
இப்போ நம்ம வந்து முன்கழுத்து வரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து எடுத்து வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த நான் மார்க் பண்ணியிருக்கக்கு அந்த ப்ளவுஸ் வந்து 1/4 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துலருந்து பட்டி முடிகிற இடம் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து சென்டராக எடுத்து வச்சிடலாம். அந்த மெயின் டாட்டையும் நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு அந்த டாட் முடிகிற இடத்துல மார்போட உயரத்தை மார்க் பண்ணிடுவோம். அந்த ஷோல்டரில் வந்து நம்ம தையலுக்கான அளவே பார்த்துடணும். எந்த அளவுக்கு நம்ம தையலுக்கு விட்ருக்கோமோ அதை கவனித்து தான் மார்க் பண்ணணும். இப்போது நம்ம மார்போட உயரம் வந்து 12.5 இன்ச் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு 11.5 இன்ச்சுக்கு நான் 2 பக்கமும் மார்க் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நம்ம ப்ளவுஸில் அளந்த பட்டியோட உயரத்தில் வந்து 1 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கமுமே கரெக்டாக தான் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முன்பக்கம் மட்டும் கைக்குழி நான் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன். அதையும் வந்து நம்ம கவனிச்சுட்டு கட் பண்ணணும். முதல்ல வந்து அந்த பட்டியை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அந்த ஆம்கோல் வளைவில் 4 பீஸும் சேர்த்து கட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கக்கூடிய முன்பகுதி பீஸை மட்டும் எடுத்து கைக்குழிக்கு கட் பண்ணிடலாம். இப்போ முன்பக்கம் கழுத்தை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எந்த மாதிரி பின்பக்கம் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த முன்பக்க கிளாத்தை வந்து லைட்டாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஷோல்டர்லேருந்து பின்பக்க உயரம் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். பின்பக்க உயரம் வந்து அந்த 9 இன்ச்சு வரைஞ்சிருக்கேன். 8.25 இன்ச்சு கழுத்தோட உயரம். 1/4 இன்ச்சு அதிகமாக சேர்த்து 9 இன்ச்சு வரைஞ்சி ரவுண்டாக மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பாடி வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது கை கட் பண்ண போகிறோம். அந்த கை கட் பண்ணுறக்கூடிய பீஸையும் நான் 2 பக்கமும் விளிம்பு பகுதி ஒன்றா வர்ற மாதிரி 2 கிளாத்தையும் நான் ஒன்றாவே சேர்த்து மடிச்சிட்டேன். 4 ஆட்டு மடித்து வச்சுருக்கேன். அந்த விளிம்பு பகுதியில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன். இந்த இடத்த வந்து ஹெம்மிங் பண்ண போகிறோம். அதுக்காக தான். ஒரு சில பேருக்கு 1 இன்ச்சு வரைக்கும் கூட ஹெம்மிங் பண்ணுற மாதிரி வரும். இவங்க வந்து கை ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து 3/4 இன்ச்சு தான் இவங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி கையை அந்த தையலுக்கு மேலே எடுத்து வச்சிடலாம். லைட்டாக இழுத்து வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா கை வந்து நல்லா சுருங்கி இருக்குது. ஏற்கனவே நான் முதலே காமிச்சேன். அதே மாதிரி அந்த ஆம்குள் முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்காகவும் ஒரு மார்க் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி உயரத்தையும் நம்ம வந்து லைட்டாக இழுத்து வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம். அதே போல் அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி விரலை வச்சுட்டு லைட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளைவு போட்டு விட்டால் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க கை கட் பண்ணி பாருங்கள். நம்ம அளவு ப்ளவுஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிவிட போகிறேன். லைனிங் ப்ளவுஸில் எப்போவுமே நான் வந்து கட் பண்ணும்போது கைக்குழி வெட்டவே மாட்டேன். அது வந்து தைக்கும்போது தான் கைக்குழி வெட்டுவேன். ஃபுல் ஒயிட் ப்ளவுஸாக இருந்தால் நான் அப்போவே கட் பண்ணிடுவேன். இதையும் வந்து கவனிச்சுக்கிடுங்க. ஏன்னா கைக்குழி கட் பண்ணலை அப்படின்ட்டு புதுசாக பார்க்குறவங்க வந்து நீங்கள் கேட்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். லைனிங்கில் பாடி கை எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம முதல்ல இந்த ப்ளவுஸில் கட் பண்ணலாம். இதுதான் நமக்கு மெயின் விஷயம். பாருங்கள், ப்ளவுஸ் வந்து 2 கலராக வந்திருக்கு. இதில் வந்து ஒரு பக்கத்தில் கை கட் பண்ணணும், ஒரு பக்கத்தில் வந்து பாடிக்கு கட் பண்ணணும். இதில் ரொம்ப பெரிய சைஸ் அளவுள்ள ப்ளவுஸாக இருந்தால் கட் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு ப்ளவுஸ் வந்து வாங்குங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 36 சைஸு பாடி இருக்கிறதுனால நான் வந்து இவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் கிளாத் வரக்கூடிய இடத்துல கையை கட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த கையிலேயே நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து கட் பண்ணணும். உடம்பு ஃபுல்லாகவே கட் பண்ணணும். இந்த விளிம்பு பகுதியில் வந்து நமக்கு பார்த்தா தெரியும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. அந்த விளிம்பு பகுதி வந்து உள்பகுதியில் வெள்ளையே தெரியும். இப்போது நல்ல பகுதியில் வந்து நல்லா டார்க்காக தெரியும். ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் வந்து நல்ல பகுதியில் டார்க்காக தெரியும். உள்பகுதியில் வந்து இப்படி விளர்ன மாதிரி இருக்கும். இதை கவனிச்சுட்டு நீங்கள் வந்து மடிக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் கிளாத்தை வந்து நான் 4ஆக மடிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கைக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு துண்டு போட வேண்டியது வருதுன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸாக இருந்தால் ரொம்ப பெரிய ஆளுக்கு தைக்க முடியாது. இதை எப்போவுமே கவனிச்சுட்டு வாங்குங்க. இதுலேயுமே நம்ம வந்து 4 பக்கத்துலேயுமே துண்டு போட வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ண முடியும். இப்போ வந்து கை கட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம தைக்கும்போது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் மார்க் பண்ணி வச்சாலும் அது வந்து நம்ம தைக்கிறதுக்கு எடுக்கும்போது 2 பக்கமுமே அந்த மார்க் தெரியும். ஏன்னா இது பூனம் கிளாத் அப்படிங்கிறதுனால. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் பொட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பொட்டு தான். இதில் வந்து நல்ல பக்கத்தில் அந்த பொட்டை எடுத்து ஒட்டி வச்சுட போகிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு எடுத்து தைக்கும்போது கரெக்டாக அந்த நல்ல பக்கம் தெரியும். மார்க் பண்ணி வச்சாலுமே
இந்த பக்கம் தெரியாது பார்த்தீங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து நான் குடுத்துருக்கேன். நெறைய பேருக்கு இது தெரியாது. ஏன்னா நானுமே யாருமே எனக்கு சொல்லிக் குடுத்ததில்ல. இந்த மாரி இப்போ பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யோசிச்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் கிளாத்தில் கை கட் பண்ணிட்டோம். இந்த ரெட் கலர் கிளாத் வரக்கூடிய இடத்த நான் அப்படியே 2ஆ மடிச்சு விட்டு, நல்ல பக்கத்துக்கு மேலே தான் லைனிங்கை போட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த ஏற்கனவே பொட்டு எடுத்து ஒட்டி வச்சோம் பாருங்க, அதே மாதிரி இந்த இடத்துலயே நம்ம ஒட்டி வச்சிடலாம் நல்ல பக்கத்துக்கு மேலே. இப்போ இந்த பீஸ் வந்து பட்டிக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். அ இப்போ இந்த கிளாத் எப்படின்னா, ஒரு பக்கத்தில் கைக்கு கட் பண்ணோம் பாருங்க, 2 பக்கமும் நம்ம சாதாரணமா கிளாத்தா இருந்தா 2 பக்கமும் வந்து கைக்கு கட் பண்ணிடலாம். ஆனா இதில அந்த மாரி கட் பண்ண முடியாது. ஒரு பக்கம் ஒரு கலரும், ஒரு பக்கம் ஒரு கலரும் வருது. அதனால எப்பவுமே ப்ளவுஸ் வாங்கும்போது கவனிச்சு வாங்குங்க. நீங்க வாங்குனதுக்கப்புறம் வாங்குறது ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் மெயினா சொல்றது. பிகினர்ஸா இருக்கும்போது இந்த மாரி இதெல்லாம் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா நானுமே இந்த மாரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்காக தான் நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கும் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக் குடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா வாங்குனதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நம்ம சாரீலாம் ஓரம் தச்சு குடுத்துட்ருவோம். அதுக்கப்புறமா கிளாத் வந்து பத்தலைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு ரொம்ப அது வந்து ஒரு மன அழுத்தத்தையே குடுத்துரும். அதனால நீங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் பார்த்து ப்ளவுஸ் வாங்கும்போது யோசிச்சு வாங்குங்க. இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் கிளாத்துலேருந்து 4ஆ மடிச்சு வச்சு கொஞ்சம் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கைக்கு துண்டு போடுறதுக்காக. இதெல்லாம் நம்ம வந்து கவனிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் தான் கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்னொரு ப்ளவுஸ் கட் பண்ணலாம். இந்த ப்ளவுஸு பாருங்கள், இதுலேயே நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எப்படி தெரியுது? அந்த கொஞ்சம் விளர்ன மாதிரி தெரிகிறது வந்து உள் பக்கத்தில் வரும். அந்த விளிம்பு பகுதியில் பார்த்தாலே நமக்கு கரெக்டாக தெரியும். நல்ல பக்கம் வந்து நல்லா டார்க்காக சேமா இருக்கும். இப்போ இதுலேயும் நான் வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி அளவு வர்றதுனால 2 பக்கத்து விளிம்பே நான் மடித்து போட்டு கைக்கு கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது துண்டு வராமல் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போது அந்த கிளாத்தை மறுபடியும் அப்படியே 2ஆ மடிச்சுட்டு நம்ம பாடிக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி மடிப்பு பகுதியில் பின் கழுத்து வர மாதிரியும் முன் கழுத்து வந்து எப்படினாலும் போட்டு கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அதை பிரித்து விட்டு தான் கட் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கிளாத்தாக இருந்தால் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கேயும் பார்த்து பார்த்து கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் டிசைன் ஒர்க்குகள் வந்து வித்தியாசமாக வரும்போதும், கலர் வந்து மாறி மாறி வரும்போது ரொம்ப கவனிச்சுட்டு தான் கட் பண்ணணும். இப்போ வந்து நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த முன்பக்கம் டாட் மட்டும் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணி வச்சிட போகிறேன். இந்த மார்போட அகலம் வந்து 3½ இன்ச்சுக்கு மார்க் பண்ணி சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அந்த மார்க்குக்கு 2 பக்கமும் நான் வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட உயரம் வந்து ஒரு 2¼ இன்ச்சுக்கு மார்க் பண்ணி, அதில் வந்து அப்படியே 3 டாட்டையும் ஒரு இடத்துல இணைச்சி மார்க் பண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி ஆம்கோல் டாட்டு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் அந்த இடத்துல 1/2 இன்ச்சு விட்டுட்டு, அதிலேருந்து ஒரு 3¼ இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டர் டாட் வந்து இவங்களுக்கு 6¼ இன்ச்சு உயரம் வந்ததுனால, நான் வந்து மொத்தம் 4½ இன்ச்சு அளவு இருந்து 4½ இன்ச்சு அளவில் 2 இன்ச்சு அளவில் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் அந்த வீடியோ வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்குறேன். இதில் கொடுத்தா ரொம்ப பெரிய வீடியோவாக ஆகும். அதனால தான் நான் வந்து இதில் சிம்பிளாக முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம கட் கொடுத்து ஒரு ஊசியால் அந்த இடத்துல வந்து உயரத்தை குத்தி விட்டுட்டா போதும். நமக்கு வந்து எடுத்து தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. மார்பளவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். கண்டிப்பாக அளவு ப்ளவுஸில் அளந்துட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். அவ்வளோதான். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் வந்து 2 லைனிங் ப்ளவுஸும் எப்படி கட் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.